ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சண்டே வந்து ரெண்டாவது மேட்ச் முடிஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சதன் டெர்பின்னு நடந்தது. வச்சு குமுறு குமுறுன்னு குமுறி அனுப்பிச்சு விட்டாங்க. ஹை ஸ்கோரிங் கேமு நம்ம எதிர்பார்த்தபடி தான். என்னென்ன டீம் சேஞ்சஸ்லேருந்து அதுலேருந்து வழக்கம் போல நம்ம ஆரம்பிக்கலாம். என்னென்ன டீம் சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சிஎஸ்கே சைடுல வந்து சேம் டீம்னு சொன்னாரு. ஆனா ஜேமி ஓவர்டன் உள்ள வந்திருக்காரு இன்னைக்கு ராகுல் சார் பதிலா. சோ அந்த ஒரு சீன் தான். ஆர்சிபி வந்து சேம் டீம் தான் ஆடி இருக்காங்க இன்னைக்கு. வின்னிங் காம்பினேஷன் மாத்தவன் நானு. நம்ம வந்து இது பிரசாந்த் வீர போயிட்டு ஜேமி ஓட்டன் வருவான்னு நீங்க எதிர்பார்த்தீங்க. ஆனா அது போல ராகுல் சகர் போயிட்டு ஜேமி ஓட்டன் வந்து நான் எதிர்பார்த்தது இன்னும் 2 சேஞ்ச். அது விடுங்க, அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு பண்ண மாட்டாங்க எப்படியும் அவங்க. நான் எதிர்பார்த்த சேஞ்சும் நடக்கல. நான் வந்து டிசப்பாயிண்டடா இருக்கேன். சரி, வெங்கட் நீங்க சொல்லுங்க, மேட்ச் எப்படி போச்சு? உங்க ப்ரெடிக்ஷன் தப்பாயிடுச்சு, அதை பத்தி அது பரவாயில்ல. லைக் இட்ஸ் a லாங் டோர்னமெண்ட். ஏதோ ஒரு மேட்ச் டக்கு செட் ஆயிடும். அது பிரச்சனை இல்லை நமக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் லைக் மேட்ச்ல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் டாஸ்ல இருந்து போயிடலாம். அதெல்லாம் இல்லைங்க, நம்ம முதல்ல டாஸ்ல இருந்து போயிடலாம். லைக் லாஸ்ட் 3 மேட்சஸ்ல இப்பதான் ருத்ராஜ் டாஸ் ஜெயிச்சாரு. ஆனா இது வந்து எதுக்காக ஜெயிச்சோமே இந்த இப்போ அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரோ என்னமோ. ஆனா இது வரைக்கும் அவருங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி டெத் பவுலிங்காச்சும் எக்ஸ்போஸ் ஆகாம இருந்தது சிஎஸ்கேக்கு. இப்ப இந்த மேட்ச்னால அவங்க டெத் பவுலிங்குமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி அவங்களுக்கு டெத் வரைக்குமே வரல, அதுக்குள்ள முடிச்சிடுறாங்க ஆப்போனன்ட். இந்த மேட்ச் அவங்க ஆடி 20 ஓவர்ஸ் வரைக்கும் போனதுனால அவங்க டெத் பவுலிங் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெத் பவுலிங்க்கு அவங்க ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா இருக்கிற பிளேஸ் வச்சுதான் பண்ணி ஆகணும், ஏன்னா வெளியிலயும் இல்லை யாருமே. ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது அவங்க பவர் பிளேல 6 or 7 ஓவர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா போட்டாங்க ஆர்சிபி. எந்த ஒரு ஸ்லாட் பால் தரல, ஃபுல் டாஸ் தரல, எல்லாமே இன்டு த பிச்சு. கோடி சால்ட் என்னதான் லைக் அந்த 140 150 ஸ்ட்ரைக்கர்ல ஆடி இருந்தாலுமே கஷ்டம் தான் பட்டாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் அவங்க 2 பேருமே பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டாட் பால்ஸ் ஆட விடல. ஃபுல் சிங்கிள்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தாங்க, பேட்ல பட்டாலே ரன் ஓடிட்டு இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே 7 ஓவர்ஸ்க்கு அவங்க 70 ஆட் இருந்திருப்பாங்க. ஆனா அது வரைக்குமே 4 லைக் ஒரு 4 பவுண்டரி இருந்திருக்கும், 3 6 இருந்திருக்கும், அவ்வளவுதான். மிச்சம் ரன்ஸ் அவங்க 7 ஓவருக்கு ஓடி எடுத்தாங்க. அதுக்கு அந்த ஓடி எடுத்ததுனாலதான் அவங்களுக்கு பின்னாடி ப்ரெஷர் தெரியல. லைக் ஸ்கோர்ஸ் ஓரளவுக்காச்சும் இருந்திருக்கு. 9 ரன் ரேட் பர் ஓவர்ல ஆடி இருக்கோம் நம்ம, பிச் கஷ்டமா இருந்தாலுமே. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு எட்ஜ் இருந்தது அந்த ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ், கோலியும் சால்ட்டும் பண்ணதுனால. சோ வேற என்ன யோகேஷ் பவர் பிளே பத்தி? இல்ல, யூஸ்வலா வந்து சின்னசாமியோட பேட்டர்னே என்னன்னா, நீங்க பவர் பிளேல எப்பவுமே பவுலர்ஸ்க்கு ஏதாவது இருக்கும் சின்னசாமியில. சோ நியூ பால் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் எப்பவுமே இருக்கும். சோ யூஸ்வலா நீங்க பேசிக்கா எந்த ஒரு அனலிஸ்டோ இல்ல ஸ்ட்ராட்டஜி யார் ஃபாலோ பண்றது நம்பர்ஸ் பாக்குறவங்கனாலுமே பவர் பிளேல மோர் தென் 1 விக்கெட் லூஸ் பண்ண வேணாம். நீங்க ரன் ரேட் வந்து கம்மியா ஆடி இருந்தாலுமே பவர் பிளேல நீங்க விக்கெட் லூஸ் பண்ணாம அதை ஈஸியா லாஸ்ட் 9 to 10 ஓவர்ஸ்ல அப்படியே டபுள் பண்ண முடியும் உங்களால ஸ்கோரை. ஏன்னா இது சின்ன கிரவுண்டு, பிச்சு ஈஸியா முக்காவாசி பிளாட் பிச்சா தான் இருக்கும். ஆனா பவர் பிளேல மட்டும் நியூ பால்ல சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும், பேசர்ஸ். அதுதான் இன்னைக்கும் ஆச்சு. நிஜமாவே சிஎஸ்கே பவுலர்ஸ் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. குறிப்பா வந்து கலீல் அஹ்மத் சொல்லி ஆகணும். நம்ம அவர் போட்ட எல்லா பாலுமே எய்தர் பீட்டன், இன்சைட் எட்ஜ், அவுட் சைட் எட்ஜ், இப்படிதான் ஃபுல்லா வாங்கிட்டு இருந்தது. அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லிட்டரலா. ஆனா ரொம்ப சுத்தல. அவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே அக்ரெசிவா ஐயோ நம்ம அடிக்கணும்ன்ற ஃபோர்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவங்க கரெக்டா எந்த பால் அவங்களால அடிக்க முடிஞ்சதோ அந்த பால் எல்லாம் கரெக்டா டைம் பண்ணி ஆடினாங்க. செகண்டரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, கோலியோட ஆப்பர்ச்சுனிட்டி ஏர்லி ஆன். எப்பவுமே மிட் ஆஃப்ல வந்து உங்களோட பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் தான் நிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப வந்து அக்ரெசிவான ஸ்பாட். அதுவும் இந்த மாதிரி ஸ்விங்கா வர பிச்சில். சிவம் துபே எனக்கு தெரிஞ்சு மிடான்ல நின்னது அது என்னன்னு தெரியல. ஆனா அவர் பர்சஸ் பண்ணி அங்கேயே தான் நிக்க வச்சிருந்தாங்க. அந்த கேட்ச், கோலி கேட்ச் எடுத்திருந்தீங்கன்னா அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு கோலி லெஸ் தென் 10 ரன்ஸ் தான். அவருக்கு எண்டிங் க்ளோஸ் பண்ண அவுட் ஆகும்போது பாத்தீங்கன்னா 28 அடிச்சாரு. 7 ரன் 7 பாலுக்கு இருந்தாரு. அவுட் ஆகும்போது 19 பால் 28 ரன்ஸ், அதாவது 12 பாலுக்கு அடுத்து ஒரு 21 ரன் அடிச்சு விட்டு போயிட்டாரு. மொமெண்டம் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாரு. அக்ரெஷன் கிடைச்சிச்சு. அதுவும் ரொம்ப கஷ்டமான கேட்ச் எல்லாம் இல்ல, அவர் பால்கே போயிட்டு அழகா நின்னே எடுத்துருக்கலாம் அந்த கேட்ச. சோ அது ஒரு கேட்ச் மட்டுமே ஃபீல்டிங் பிரச்சனையா இல்ல. ஃபீல்டிங் பவுலிங் நல்லா இருந்தது. ஆனா பவர் பிளேல ஃபீல்டிங் நிறைய சிங்கிள்ஸ் எல்லாம் வந்து கால்ல விட்டாங்க. அது நிறைய பால் வந்து ஃபீல்டிங் இதான் பண்ணாங்க. கிரவுண்ட் ஃபீல்டிங் கொஞ்சம் மோசமா தான் இருந்தது இன்னைக்கு. கரெக்ட், அது ஒண்ணு. பிளஸ் பவர் பிளேலயே நீங்க இன்னைக்கு ஃபுல் மேட்சுமே பாத்தீங்கன்னா அந்த அவுட் ஃபீல்ட்ல நிறைய சாண்ட் இருந்தது. ஸோ இவங்க அடிச்ச நிறைய ஃபோர்ஸ் வந்து போகவே இல்லை. லைக் சிங்கிள் டபுள் இருந்தது. லைக் அதுவே ஒரு 4 or 5 ஃபோர்ஸ் கிட்ட மிஸ் அவுட் ஆனிச்சு லைக் ஆர்சிபி பவர் பிளேல. அது ஒரு பாயிண்ட். இல்லைன்னா 50+ ஈஸியா போயிருப்பாங்க அவங்க பவர் பிளே. 55-60 ஆட் போயிருப்பாங்க. எனக்கு வந்து புதுசுதான் இந்த பிரான்சைஸ்க்கு ருத்து கேப்டன் பண்றது, தனியா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இல்லாம கேப்டன் பண்றது. ஆனா ருத்துவோட கேப்டன்சி மேல என்கிட்ட எனக்கு நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு.
போக போக அவர் கத்துப்பாரு, நான் இல்லைன்னு தான் சொல்ல. அது அது ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். டீம் தோக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிற எல்லா டிசிஷனுமே தப்பா தெரியுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா சில பேசிக் டிசிஷன்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் தப்பு பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா நீங்க பவுலிங் ஸ்பெல் பாத்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் வந்து 2 for 12 இருந்தார் அவர் ஸ்பெல்ல. அந்த ஸ்பெல் நல்லா போட்டுட்டு இருந்தார். அந்த ஸ்பெல் அப்படியே நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி அது அது முடிக்காம எய்தர் முடிக்கலன்னா கூட இன்னொரு ஓவர் அது கொடுத்துக்கணும் அந்த ஸ்பாட்ல. நீங்க கொடுக்காம கலில் அகமது உள்ள கொண்டு வந்தீங்க அந்த 16th ஓவர் நினைக்கிறாரு. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பாட். இன்னொன்னு வந்து சிவம் துபே வந்து ஒரு நல்ல ஓவர் போட்டு விக்கெட் எடுத்தாரு. அது ஏன்னா முன்னாடி ஓவர் 100 டைட்டா போட்டாரு, பவுண்டரி போல 3 ரன்னோ 4 ரன்னோ ஸ்பெல் போட்டார் அந்த ஓவர். சோ உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தது, சிவம் துபேவை அடிக்க போய் ரொம்ப கண்டிப்பா அடிக்கவே ஆகணும்ன்ற சுச்சுவேஷன்ல போய் விக்கெட் எடுத்தது. சோ நீங்க விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு சிவம் துபே. சோ அவரோட வேலை அங்க முடிஞ்சிச்சு. நீங்க திருப்பி உங்களோட மெயின் பவுலர்ஸ் வந்து திருப்பி அட்டாக் பண்ணதான் போனோம். சிவம் துபேக்கு எதுக்கு திருப்பி செகண்ட் ஓவர் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி சில டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஆக்வர்டா இருந்தது பார்க்கவே. அது அந்த மாதிரி சில ஸ்பாட்ஸ்ல யாராவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா பெட்டரா இருக்கும். இல்ல நீங்க இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும், முன்னாடி மேட்ச் பார்த்தாலுமே ரஜத் பட்டிதார் எப்பவுமே லாங் ஆன் லாங் ஆஃப்ல தான் நிப்பாரு. எய்தர் ஆஃப் ஃபிளச்சர் இல்லைன்னா டிகே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அவர்கிட்ட. ஸோ இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எக்ஸ்ட்ரா கவர்ல நிக்கிறீங்க இல்ல ஸ்கொயர் லெக்ல நிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. நீங்க யாரை யூஸ் பண்றது, யாரை போடணும், இல்ல பவுலர்ஸ் கிட்ட ஏதாவது பேசணும்னா கூட அது அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஃபீல்ட்ல பாக்கும்போது. கரெக்ட். இல்ல, அது இந்த meme ஒண்ணு போட்டுருந்தாங்க. meme ஒண்ணு போட்டிருந்தாங்க. ருத்து வந்து கேப்டன் மாதிரி தெரியல, 10ஓட 11 ஃபீல்டரா இருக்க மாதிரி தான் தெரியுது, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது பாக்குறதுக்கும். ஆமா, எம்எஸ்டி கேப்டன்சி என்னன்னா அவர் இன்ஸ்டிங்க்ட் என்ன தோணுதோ டக்குன்னு அவர் பண்ணுவாரு. ஆனா அவர்கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். 10 years இன்டர்நேஷனல் பண்ணதுனால அவர் இன்ஸ்டிங்க்ட் வச்சு பேஸ் பண்ணி லைக் சான்ஸ் எடுப்பாரு. அந்த டிசிஷனுமே அவருக்கு நல்லா லைக் கிளிக் பண்ணும். ஆனா ருத்துராஜ் வந்து இன்டர்நேஷனல்ஸ் லைக் ஒன்னும் கேப்டன்சி வரல. இப்பதான் பிரான்சைஸ் கிரிக்கெட்ல 3rd year அவருக்கு. சோ அவர் இன்ஸ்டிங்க்ட் வச்சு போகாம எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் மேபி அந்த டக்கோட்ல இருக்க பர்சன் இருந்து இன்புட் வாங்கி பண்ணலாமேன்னு தான் ஒரு தாட் ருத்ராஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ அவரோட கொஸ்டின் கேப்டன்சினா டெஃபினெட்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பின்னாடி கண்டிப்பா அவங்ககிட்ட ஸ்பாட் தொங்குது கழுத்துக்கிட்ட. ஸோ டவுட்ஃபுல் தான் அவரு. அதுதான். அடுத்து சிஎஸ்கே லைக் பவுலிங்கோட டெத் பாலிங். சொல்லுங்க. அதான் ஸ்பெசிபிக்கா நம்ம அது ஏன் வெங்கட் சொன்னார் அந்த காரணம்னா, நீங்க வேற யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, சாம்சன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கேப்டன்சி பண்ண பிளேயர் இருக்கனால அது இன்னும் ஒரு பிரஷர், அடிஷனல் பிரஷர் தான் ருத்து மேலன்றதுக்காக அப்படி சொன்னாரு அவர். கிளாரிஃபை பண்ணணும்னா சோ டெத் பவுலிங் ரொம்ப கஷ்டப்பட்டது. நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், அன்ஷுல் கம்போஸ் தான் அவங்க டெத் பவுலர். அவரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அவர் டீப்ல ஐ மீன் வைட் லைன் கிட்ட யாக்கர்ஸ் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணி நல்லாவே எக்ஸிக்யூட் பண்றாரு. ஆனாலும் 10 ரன்ன்றது போயிடுது யூஸ்வலா. நீ 10 ரன்ன்றது பெரிய விஷயம், கம்மி தான் டெத்ல எல்லாம். பட் ஆனா என்ன, நம்ம இன்னைக்கு கேம் ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம எப்பவுமே பேசுற மாதிரி ஒரு ஒரு குரூஷியல் பாயிண்ட் ஆர் அந்த மேட்சோட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுன்னா, நம்ம பேசுன மாதிரி கலீல் அகமது கொடுத்தது அந்த ஜேமி ஓவர்டன் போடாதது. ஆனா அதையும் தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த நோபால். அந்த நோபால் அந்த டைம்ல டீம் டேவிட் அவுட் ஆனது, அது நல்ல பிளஃப் ஆக்சுவலி. 2-3 பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல நல்லா வைட் லைன்ல யாக்கர் போட்டாரு. டீம் டேவிட் ரீச் பண்ண போய் அடிக்க முடியல. அடுத்த பால் நவுந்து வந்தாரு, கரெக்டா லெக் ஸ்டம்ப் யாக்கர் போட்டாரு, நல்லா நெயில் பண்ணாரு. ஆனா அந்த டைம்ல நோ பால் போட்டு அந்த விக்கெட் போகாதது எவ்வளவு பெரிய இம்பாக்ட்னா உங்களுக்கு. டீம் டேவிட் அடுத்த 10 balls 42 runs வச்சிருக்காரு. அடுத்து ஜேமி ஓவர்டன் ஓவர்ல 30 run வச்சாரு. அந்த பால் இன்னும் போயிட்டு இருக்கா இல்லைன்னா கீழே விழுந்துச்சான்னு தெரியல எனக்கு. 106 மீட்டர் அடிச்சு 6. அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய பிளண்டர் பாருங்க. நீங்க 10 balls 42ன்றது பெரிய ஸ்கோர். நீங்க 210ல இருந்து 250க்கான ஸ்கோர் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க. 210 நீங்க வந்துட்டீங்க இப்போ அந்த ஸ்கோருக்கு. சோ அவ்வளவு பெரிய இம்பாக்ட் அது. நீங்க யாரான சொல்லலாம், நீங்க பிச்சு சரியில்லை இல்லைன்னா பவுலர் ஃபீல்டர் கேட்ச் விட்டான்றது. நோ பால்ன்றது பவுலர் கிட்ட இருக்கிறது தான் அது. மத்தவங்களை பிளேம் பண்ணவே முடியாது உங்களால. அது உங்க கிட்ட இருக்க ஸ்கில், அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க, ஆனா யூஸே இல்லாம போதே அந்த ஸ்கில். ஆமா, அந்த ஸ்கோர் இப்போ 220 இன்ஃபேக்ட் 230 முடிஞ்சிட்டாலுமே சாம்சன் அண்ட் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க போயிருக்க மாட்டாங்க. லைக் 250 போனதுமே அந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அந்த சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்துருச்சு, அந்த யங்ஸ்டர்ஸ்குள்ள வந்துருச்சு. லைக் அவங்க மொரலிக் உள்ள போறப்பவே ரன் ரேட் கம்மியா ஆடினா போதும், ஐ மீன் நெட் ரன் ரேட் கம்மியா தோத்தா போதும் தான் வந்திருப்பாங்களே அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம். ஸ்பெசிபிக்கா எனக்கு என்னன்னா அந்த டெத் பவுலிங்ல அன்ஷுல் கம்போஜ் ஓரளவுக்கு நல்லா தான் போட்டார். ரன் போயிருந்தாலுமே அன்ஷுல் கம்போஜ் வந்து அவரோட ஸ்கில் எக்ஸிக்யூட் பண்ணாரு. நான் அது பிரச்சனை இல்லை எனக்கு.
பட் ஆனா ஜேமி ஓட்டன் ஓவர் 30 ரன் போனதுக்கு காரணம் அந்த நோ பால் தான். சோ அது இல்லனா அவங்க ஈஸியா ஒரு 15-20 ரன்ஸ் நிறுத்தி இருக்கலாம். கரெக்ட். அது ஒண்ணு. பிளஸ் நீங்க ஆர்சிபி பேட்டிங் எடுத்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் 91 தான் அடிச்சிருப்பாங்க. ஆனா 20 ஓவர்ஸ் முடியறப்போ 250 போயிருக்கும். அதாவது நெக்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல 160 கிட்ட அடிச்சிருக்காங்க. அந்த 10 ஓவர்ஸ் 160ல ஜேமி ஓட்டன் நடுவில் 2 ஓவர்ஸ் போட்டு 12 தான் கொடுத்திருப்பாரு. அப்படிதான் அந்த 12 நீங்க எடுத்தா கூட 8 ஓவர்ஸ் 150 கிட்ட போயிருக்கு. லைக் எல்லாருமே தான் அடி வாங்கியிருக்கீங்க இதுல. லைக் நாட் ஒன்லி உங்களோட லீடிங் பேசர் நீங்க மேட் ட்ரெண்டின்னு எடுத்துட்டு வரீங்க, அவருமே 3 மேட்ச் அடி தான் வாங்கிட்டு இருக்காரு. சோ அடி வாங்க பெர்ஃபெக்ட் பண்ற. லைக் வேற ஒரு பவுலருக்காக அகில் ஹுசைன் போலாம், வேற ஏதாவது சான்ஸாச்சும் ட்ரை பண்ணலாம். நீங்க திருப்பி உங்க மெயின் பேசர் அடி வாங்க இல்ல நான் அதுக்கு தான் சொல்றேன். நீங்க பிரசாந்த் வீர பவுலிங் போட வைக்கிறது இல்லன்னா நீங்க பிரசாந்த் வீர ஆடாதீங்க. நீங்க 14 crores கொடுத்து எடுத்துட்டேன் யங்ஸ்டரை நான் பேக் பண்றேன்னு ரீசனுக்காக பிரசாந்த் வீர ஆட வேணாம். நீங்க பவுலிங் கொடுக்காம அவர் ஆட வைக்கிறதே வேஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். பிரசாந்த் வீர ஆடுற பேட்டிங் அகில் ஹுசைன் கண்டிப்பா ஆடுவார். நீங்க அடிஷனல் பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாரு, உங்களுக்கு பவர் பிளே ஆப்ஷன் கிடைக்கும். அகில் ஹுசைன் வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு சைட்ல வந்து கலீல் அஹமத் ரொம்ப நல்லா போறாரு பவர் பிளேல, நீங்க மேட் என்ட்ரி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த பிளான்ஸ் எக்ஸிக்யூட் ஆகலன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அகில் ஹுசைன் இருக்காரு. சோ நீங்க அவரையும் பவர் பிளேல போட வைக்கலாம். அவர் பவர் பிளேல டிஃபென்சிவா போடுற பவுலர் தான். நீங்க இது வரைக்கும் நடந்த இந்த டோர்னமெண்ட்ல பாருங்க, லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் எல்லாமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீங்க எந்த டீம்ல எடுத்து பாருங்க. இன்னைக்கு குருணால் பாண்டியா பாருங்க, அந்த பக்கம் எப்படி போட்டாரு. அவரோட ஸ்கில் வேற, அவரு நிறைய ஸ்கில் புதுசா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பவுன்சர் எல்லாம் போடுறாரு. குருணால் பாண்டியா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிடையாது, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். எத்தனை பவுன்ஸ் பாத்தியா, ஃபாஸ்ட் பவுலர் கூட அவ்வளவு பவுன்ஸ் போடல, அவ்வளவு பவுன்ஸ் விருக்கு போட்டுட்டு இருக்காரு. அர்ஷ் துபே எடுத்துக்கோங்க, மணிமாறன் சித்தார்த் எடுத்துக்கோங்க, லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் எல்லாமே இந்த டோர்னமெண்ட்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு சான்ஸ் பால் அக்ஷர் பட்டேல் ஒரு பால் நீங்க அவர் கிட்ட கொடுத்தாதான் அவர் என்ன ஸ்கில் இருக்கு அவர்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நீங்க அவர்கிட்ட கொடுக்கற அளவுக்கு தைரியம் இல்லைன்னா அவரை தயவு செஞ்சு ஆடாதீங்க. நீங்க அதுக்கு அகில் ஹுசைன் தாராளமா ஆடலாம் அந்த ஸ்பாட்ல. என்னோட பாயிண்ட் அதுதான். செகண்டரி நீங்க குர்ஜப்னீத் வந்து டெபு கொடுக்குற லெவலுக்கு 2 மேட்ச் போயிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்குமே குர்ஜப்னீத் அவரோட ரன் அப்ப மார்க் பண்ணிருக்காரு. ஏன்னு தெரியல, லாஸ்ட் மினிட்ல குர்ஜப்னீத் ஆடல. அது வந்து எனக்கு நீங்க அவ்வளவு போறீங்கன்னா, நான் போன டீமுக்கு சொன்ன அதே பாயிண்ட் தான். நீங்க ஒரு ஃபாரின் பவுலர் போய் 4 overs 40 கொடுக்குறாருன்னா அந்த 4 overs 40 இந்தியன் பவுலரே கொடுப்பாரு. நீங்க அதை இந்தியன் பவுலர் கிட்ட கொடுத்து அவங்க ஸ்கில்லையாவது பேக் பண்ணலாம். அதுக்கு மேட் என்ட்ரி நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு போடல, இல்லன்னா பிட்ச்ல ஒண்ணும் இல்ல, மேட் என்ட்ரி அடிக்கிறாங்கன்னா ஒரு இந்தியன் பவுலர்ஸ் போங்க. நீங்க அது தப்பே இல்லையே உங்களுக்கு. நீங்க ஃபாரினர் ஆடி ஆகணும்ன்ற அவசியமும் உங்களுக்கு இல்ல. அது ஒரு பாயிண்ட். ஆனா நான் இப்ப ஒன்னொன்னு சொல்ற போறது என்னன்னா, இது ஒரு பேக் டு ஆக்ஷன் மாதிரிதான். இப்போ ஆக்ஷனுக்கு போறப்போ சிஎஸ் கிட்ட 48 crores இருந்துச்சு. சாம்சன் நீங்க ட்ரேட் பண்ணதுக்கு காரணம் அவர் ஆக்ஷன்ல விட்டீங்கன்னா 20+ crores போயிடுவாரு. அதனாலதான் நீங்க சாம்சனை எப்படியோ ட்ரேட் பண்ணி வாங்கணும்னு நினைச்சீங்க. ஆனா நீங்க அந்த 20 crores பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா மேல போட்டதுக்கு நீங்க ஜடேஜாவும் உங்க டீம்ல வச்சுக்கிட்டு சாம்சனுமே ஆக்ஷன் எடுத்திருந்திருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா லைன் அப் பெட்டரா ஃபிட் ஆயிருக்கும். நீங்க அந்த 28 crores நீங்க இப்படிதான் செலவு பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு முன்னாடி ஐடியா நீங்க உங்க டேபிள் ரூம்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த ட்ரேடை ஒத்துருந்துருக்க வேண்டாம். சாம்சங் டீம் விட்டு வெளில வர சொல்லி இருந்திருக்கலாம், அவரை ஆக்ஷன்ல போட்டு எடுத்திருந்திருக்கலாம். தேவையில்லாம அந்த 28 crores நீங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் போடுறதுக்கும் இங்க டொமஸ்டிக்ல போடுறதுக்குமே வித்தியாசம் இருக்கு. நீங்க அந்த 28 crores நீங்க இப்ப இன்டர்நேஷனல் ஏதோ 2-3 ஸ்டார்ஸ்ல போட்டுருந்தீங்கன்னா 2-3 ஸ்டார்ஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். உங்களுக்கு 6 மேட்சஸ் நல்லா பெட்டரா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நாங்க கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லல, ஆனா சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி இவங்களுக்கு. கார்த்திக் சர்மாக்கு பிரசாந்த் வீருக்கு அதுதான். இப்ப சாம்சன் உள்ள வந்ததுக்கான ஒரு பெரிய விஷயம், பெரிய இம்பாக்ட் மாதிரியே இப்ப தெரியாம போயிடுச்சு சிஎஸ்கே. இல்ல எனக்கு அதான் நான் இப்ப வந்து பிரசாந்த் வீரியோ இல்ல கார்த்திக் சர்மாவையோ கம்மி பண்ணி அவங்களுக்கு ஸ்கில் இல்லன்றது நம்ம இங்க பாயிண்ட் கிடையாது. நம்ம பாயிண்ட் என்ன சொல்றோம், நீங்க 14 crores கொடுத்து எடுத்துட்டீங்கன்றதுக்காக அவங்களை ஆடணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ஆடினாலுமே அவங்க ஸ்கில் எக்ஸிக்யூட் பண்ண சான்ஸ் கொடுங்க. நீங்க பாலே கொடுக்காம அவருக்கு நீங்க வெறும் பேட்ஸ்மேனா ஆடுறதுக்கு அந்த ஸ்பாட்ல ஒரு ஆல்ரவுண்டர், பியூர் ஆல்ரவுண்டர் அடிக்கலாம். நீங்க அப்ப பாலே கொடுக்காம அவர் வெறும் பேட்ஸ்மேனா ஆடுறீங்கன்னா அவர் வெறும் பேட்ஸ்மேன் தானே நீங்க யோசிக்கிறீங்க. அப்போ நீங்க உங்க பவுலிங் தான் ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்கு. பேட்டிங் உங்களுக்கு இன்னைக்குமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 200 வந்துருச்சு ஸ்கோர். நீங்க அப்போ உங்க பேட்டிங் ஓரளவுக்கு அடி வாங்குதுன்னா நீங்க பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணா பரவாயில்ல. பவுலிங் தான் உங்களுக்கு வீக் பாயிண்ட் மேட்ச் 1ல இருந்தே தெரியும். நீங்க அப்ப அதை தான் ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணணும். சோ இப்ப பாருங்க, நீங்க டெவால் பிரேவிஸ் வராரு திருப்பி உள்ள, நீங்க யார் மேல கை வைப்பீங்க? கண்டிப்பா பிரசாந்த் கார்த்திக் தான். கார்த்திக் ஏன்னா சர்ஃப்ராஸ் பீக் ஆஃப் ஹிஸ் டைம்ல இருக்காரு. 2 மேட்சுமே அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அந்த ஸ்பாட்லயே. சோ நீங்க கண்டிப்பா கார்த்திக் சர்மா மேல கை வச்சுதான் ஆகணும். 3 மேட்சுமே கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் மேல கை வச்சுதான் ஆகணும்.
நீங்க அதை இப்பயே பண்ணுங்கன்றேன். இல்ல நீங்க அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்களா, கொடுங்க. அவங்களோட ஃபுல் ஸ்கில்ஸை நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க எதுக்கு அவர் நிறுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு கேம்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. ஏன்னா நீங்க டீம் டேவிடும் சரி பட்டிதாரும் சரி வந்த புதுசுல நீங்க பிரசாந்த் ட்ரை பண்ணிருக்கலாம். சரி படிக்கல் ஆற வரைக்கும் நீங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுக்காம வச்சிருந்தீங்க, ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. படிக்கல் எப்போ உங்களுக்கு அவுட் ஆனாரு? 12th ஓவரோ 13 ஓவரோ தூபே போட்டாரு. அந்த படிக்கல் அவுட் ஆனப்போ 12-13 தானே தூபே இல்ல நம்ம இவரு அந்த டைம்ல தான் அவுட் ஆனது 12-13 அந்த டைம்ல தான் அவுட் ஆனார். சோ நீங்க அந்த டைம்ல வந்த புதுசுல நீங்க ஈஸியா கொடுத்துருக்கலாம் ஒரு ஓவர் பிரசாந்த் வீருக்கு. அவர் என்ன பண்றாருன்னு பாக்கணும்ல. நீங்க அதை கூட பார்க்காம நீங்க ரெடி இல்லைன்னா நீங்க அதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் ஆடலாம் தாராளமா. அகில் ஹுசைன் ப்ரூவன் கமாடிட்டி, பவர் பிளேல போடுவாரு, மிடில் ஆர்டர்ல போடுவாரு, பேட்டிங் இன்னுமே நல்லா ஆடுவார். சோ நீங்க இப்ப நம்ம ஒரு இந்தியன் பிளேயரை நம்பலன்னா ஃபாரின் பிளேயராவது ஆடணும். நீங்க ரெண்டுமே இல்லாம நடுவுல நிக்கிறீங்களோன்னு தோணுது எங்களுக்கு. அந்த டிசிஷன் தான் எனக்கு புரியல. இல்ல ஆனா பிரசாந்த் வீர் வந்து பவுலிங் இன்னைக்கு பவுலிங் எப்படி போடுவாருன்னே இவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா பேட்டிங் இன்னைக்கு அவர் உண்மையிலேயே நல்லா ஆடினாரு. கடைசியில வந்தா கூட ஒரு 40 ரன்ஸ் மேல அடிச்சாரு. நல்லாவே டேக் ஆன் பண்ணாரு எல்லாத்தையும். போன மேட்ச் ஆடினதுக்கு இந்த மேட்ச் பெட்டராவே இருந்தது. சரி நம்ம சிஎஸ்கே பேட்டிங் வருவோம். நம்ம அந்த சைடுல வேற யாராவது? இல்ல ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட்டிங் வரும். அவங்க எப்படி பேட் பண்ணாங்கன்றது. விராட் கோலி வழக்கம் போல அவரோட நாக்கு ஆடினாரு. ஆனா ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை வச்சு கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. அது ஓகே தான். பில் சால்ட்டுக்கு திரும்ப ஃபார்முக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு பவுலிங் யூனிட்டா இந்த யூனிட் அமைஞ்சிருச்சு. பில் சால்ட்டுக்கு படலனாலும் ஓரளவுக்கு ரன்ஸ் அவர் பேர்ல ரன்ஸ் வந்துருச்சுன்னா அது கான்பிடன்ஸ் வந்துடும். அடுத்த மேட்ச் அதை கேரி ஆன் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து கீழே ஆடின பிளேயர்ஸ் வந்து அவங்க ஏற்கனவே பயங்கர ஃபார்ம்ல தான் இருக்காங்க. படிக்கல் போன மேட்ச் ஆடின அப்படியே அந்த இன்னிங்ஸா அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணாரு. இங்கேயும் வந்துட்டு 28 பால் 50 25 பால்ஸ் நினைக்கிறேன். நான் இப்ப சொன்ன மாதிரிதான் படிக்கலுமே சரி சர்ஃப்ராஸ் கான் இவங்க எல்லாமே டொமஸ்டிக் சீசன்ல ரன் அடிச்சுட்டு ஃபுல் ஹெவியோட வராங்க அவங்க ஃபார்மை கூட்டிட்டு. சோ நான் அதனாலதான் அப்பயே சொன்னேன் வெங்கடேஷ் ஐயர் கண்டிப்பா ஆட மாட்டாங்க, படிக்கல் தான் ஆடுவாங்க. வெங்கடேஷ் ஐயர் பேக்கப்பா தான் இருப்பாருன்னு. ஏன்னா இவங்க ரன் டொமஸ்டிக் சீசன்ல டன்ஸ் அண்ட் டன்ஸ் ரெண்டு பேருமே அடிச்சிருக்காங்க. சோ அந்த அந்த ரன்ஸ் உங்களுக்கு ஈஸியா பேசுது. இங்க பாத்தீங்கன்னா அவங்க கான்பிடன்ஸ் தெரியுது ஆடும்போது. கான்பிடன்ஸ் தெரியுதோட அவங்களுக்கு வந்து ஃபார்ம்ல இருக்காங்க, பேட்ல படுது. லைக் அந்த அதே மாதிரி ரஜத் பட்டிதார் வந்த உடனே இருந்தாரு. அதான் செகண்ட் பாலே 6 ரஜத் பட்டிதாரும் அதுவுமே மாத்துனுச்சு டெம்போ. வந்த உடனே டேக் ஆன் இல்ல ஸ்பின்னரை டேக் ஆன் பண்றதுதான் அவரோட வேலைன்றத மறுபடியும் கரெக்டா பண்ணாரு. நூர் அகமது வந்த உடனே 6 போட ஆரம்பிச்சாரு. நீதான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்ட்டு. படிக்கல் லைக் அதான் 17 பால் 70 இருந்தோடனே ரொம்ப குவிக்கா 50 வந்திருப்பாரு அவர் நெக்ஸ்ட் 10 பால்ஸ்குள்ளவே. அதே மாதிரிதான் இப்ப ரஜத் பட்டிதார் உள்ள வந்தோடனே கமால் மீன் அடிக்க ஆரம்பிச்சாரு. அவருமே 40 ஆஃப் 13 or 14 பால்ஸ் குவிக்கா வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் டேவிட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ரஜத் பட்டிதாருக்கு ஸ்ட்ரைக்கே வந்திருக்காரு. வரிசையா 15 or 12 to 15 பால்ஸ் ஆடி இருப்பாரு டேவிட். அவர் ஆடுறது பட்டிடாருக்கு மேல ஆடி இருப்பாரு. அவர் 6 வெறுமனர் பட்டிடார் அண்ட் டேவிட் ரெண்டு பேருமே ஃபுல்லா 6 தான் டீல் பண்ணாங்க. ஆக்சுவலா 14 ஓவர் அந்த ரேஞ்சில 150 தான் இருந்தாங்க இவங்க. அதுக்கப்புறம் அந்த 6 ஓவர்ல தான் 100 ரன் போயிடுச்சு. அதுல ஒரு 30 ரன் ஓவர் வர கடைசி அந்த நோ பாலுக்கு அப்புறம் தான் மேட்சே திரும்பிடுச்சு. யோகி சொன்ன மாதிரி தான். அது வரைக்கும் ஓரளவுக்கு சிஎஸ்கே வந்து ஒரு சேசபிள் டோட்டல்ல தான் நிறுத்திடுவாங்கன்னு நான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம டெத் பவுலிங் டெஸ்ட் பண்ணது இது வரைக்கும் டெஸ்ட் ஆகலையா. இப்ப டெத் பவுலிங்ல வந்து நம்ம பேசுன மாதிரி ஓபன் ஆயிடுச்சு. இது பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை அப்படின்ட்டு. அட் எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது 250 பெரிய ஸ்கோர் தான். ஆனா நீங்க ஏதாவது ஒரு கிரவுண்ட பேக் பண்ணி உங்களால 240 250 சேஸ் பண்ண முடியும்னா அது கண்டிப்பா சின்னசாமியும் வான்கடையும் தான். நீங்க ஈஸியா பிளான் பண்ணி ஆடினீங்கன்னா. ஏன்னா நீங்க நான் இப்பயும் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க பவர் பிளேல அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது விட்டு இருந்தாலும் பரவாயில்ல மினிமம். ஆனா நீங்க விக்கெட் கையில வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா செகண்ட் ஹாஃப்ல உங்களால அந்த ஸ்கோர் டபுள் பண்ண முடியும். இங்க என்ன ஆயிடுச்சு, நீங்க அடிக்கணும்ன்ற மோட்டிவ்ல 250 பெரிய ஸ்கோர் நம்ம அடிச்சே ஆகணும்ன்ற மோட்டிவ்ல ஆடின மாதிரி இருந்தது எனக்கு. டஃபி வந்து கிளீனா போட்டாரு. ரன்னு போனாலுமே அழகா ஒரு ஷார்ட் பால் போட்டாரு, புல் கொடுத்தாரு ருத்துக்கு. அடுத்த பால் கொஞ்சம் மேல தள்ளினாரு. அது டிரைவ் ஆடுற பாலே இல்ல, அது கட் ஆடுற பால். அது அழகா மேல போட்டு அவுட் ஸ்விங் போட்டு அவர் டிரைவ் டெம்ப் பண்ணி அழகா ரெண்டு பேரையும் சிமிலர் பால் எடுத்தாரு. சாம்சனையும் சரி ருத்துராஜும் சரி சிமிலர் பால். அது ரெண்டுமே டிரைவ் ஆட வேண்டிய பாலே கிடையாது. அது ஆன் த ஆப் பால் இல்ல. அது ஒரு மாதிரி மிடில் ஆஃப் தி 8 மீட்டர் லென்த் கொஞ்சம் வெளியே போட்டு அழகா வெளியே போட்டு எடுத்தாரு ரெண்டு பேரையும். கரெக்ட். சாம்சன்மே 3 மேட்சுமே சிமிலர் டிஸ்மிசல் தான். லைக் ஒரு அவுட் ஸ்விங் மாதிரி போட்டு டிரைவ் ஆக வச்சு லைக் மேல போற பால் மாதிரி காட்டிட்டு ரொம்ப இழுத்து தான் போடுறாங்க. சாம்சனுக்குமே மாத்திரைக்குமே அந்த பவுன்சர் வந்து
ரொம்ப ரொம்ப டெஸ்பரேட்டா அடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவா ஆடி இருந்தீங்கன்னா, நீங்க பாருங்க, நீங்க மிடில் ஆர்டர்ல யாருமே பெருசா ரன் அடிக்கல சர்ஃப்ராஸ்க்கு அப்புறம். அப்பயுமே ஸ்கோர் உங்களுக்கு 210 வந்துச்சு. நீங்க 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 6 ஓவர்ஸ் 90 இருந்தது. 6 ஓவர்ஸ் 94 விக்கெட்டோட கையில வச்சிருந்தீங்கன்னா அங்க கெட்டபிள் தான். அதுதான் என் பாயிண்ட். நீங்க சர்ஃப்ராஸ் அந்த ஸ்டார்ட் கொடுத்தாரு, அக்ரெசிவா ஆடணும்ன்றது செகண்டரி. ஆனா ஒரு பால் பார்த்திருக்கலாம் குருணால் பாண்டியாவை. பவர் பிளே முடியுது, உடனே ஃபர்ஸ்ட் பாலே ஏறி வந்து அது அவர் கேம் நம்ம மாத்தணும்னு சொல்லல. பட் கொஞ்சம் சென்சிபிள் அங்க எங்கேயாவது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்தாங்கன்னா மேபி இது ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் இவங்களுக்கு கேம்ல. கரெக்ட். அவங்க 2 மேட்ச் 210 ஈஸியா அடிச்சிட்டாங்க. பஞ்சாபோடையும் அடிச்சிட்டாங்க, ஆர்சிபியோடையும் அடிச்சிட்டாங்க. ஆனா 2 210லுமே ருத்துராஜும் சாம்சன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா. அது இல்லாமலே எங்க பேட்டிங் 200 வரைக்கும் அடிக்க முடியுதுன்னு காட்டியிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் சென்சிபிளா ஆடலாம். சாம்சன் அந்த டிரைவ் அந்த 3 பாலுமே டிரைவ்னு போயிடுறாரு. அது கொஞ்சம் கட் அவர் சூஸ் பண்ணலாமோன்னு தான் தோணுது சாம்சனுக்கு, ரொம்ப டெஸ்பரேட் ஆகாம. 3 பாலுமே ஒரே பால், அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப், ரொம்ப வெளியும் இல்ல, 4th 5th ஸ்டெம்ப் லைனு, அவுட் ஸ்விங்கர். சாம்சன் என்ன ஆகுறாரு, கால் மூவ்மெண்டே இல்லாம, லெக் மூவ்மெண்ட் இல்லாம வெறும் பேட் மட்டும் விடுறாரு, அழகா அதே மாதிரி அவுட் ஆகுறாரு. சோ ஆனா எனக்கு தெரிஞ்சு சாம்சன் வந்துருவாரு. இன்னும் 2-3 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துருவாரு. பட் அது சொல்லல. ஆனா நம்ம பாயிண்ட் என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி சாம்சன் ருத்துவுக்கு படாமையே 200 ஈஸியா அடிக்கிறாங்க இந்த பேட்டிங் லைனை வச்சு. இன்னும் டெவால் பிரேவிஸ் வரல. சோ அவர் வந்தாருன்னா பேட்டிங் ஹெவியா தான் ஆகும். நீங்க பவுலிங் தான் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். சோ அது என்ன பண்ணணும்ன்றது பிளான்ஸோட பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு 5 நாள் இருக்கு அடுத்த கேமுக்கு, கொஞ்சம் ஒரு டைம் ஆஃப் இருக்கு. சோ பிளான் பண்ணிட்டு கிளீனா வந்தாங்கன்னா, அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல டீமாவே ஆக சான்ஸ் இருக்கு பவுலிங். ஆமா. பிளஸ் இவங்க ஃபர்ஸ்ட் பிரியான்ஷ் ஆர்யாவையும் ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்க பிபிகேஎஸோட. இந்த மேட்ச்ல சால்ட்டுக்கும் கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்த மேட்ச் யாரோடன்னு பாத்தீங்கன்னா டிசியோட. அங்க கேஎல் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. 2 மேட்ச்ல 0-1 இருக்காரு. நீங்க போன சீசன்ல பாத்தீங்கன்னா கேஎல் வந்து போன சீசன்ல கேஎல் சிஎஸ்கேவோட சேப்பாக்குல வந்து ஓப்பனிங்ல வந்து அடிச்சிருப்பாரு 80 or 90 ஆடு. அந்த தான் ஃபார்ம் கொண்டு வந்திருப்பாங்க சிஎஸ்கே. அப்புறம் ஆர்சிபி போய் அடிப்பாரு. அதே மாதிரிதான் இப்ப இந்த சீசன் நடக்குமோ, கேஎல் ஃபார்ம் திருப்பி கொண்டு வர போறாங்களோ சிஎஸ்கே, அதுதான் டவுட்டா இருக்கு. அந்த மேட்ச்மே கேஎல் ஓபன் தான் பண்ணிருப்பாரு. இந்த மேட்ச் இப்ப திரும்ப கேஎல் ஓபனரா வராரு. சோ திரும்ப எனக்கு நம்பிக்கை ஓபனர்ஸ் எல்லாம் நாங்க ஃபார்ம் கொண்டு வரோம்னு ஒரு முடிவோட இருக்காங்க. நான் எடுத்த காரணத்துக்காகவே எங்கால அவுட் ஆவாரு. நீங்க வேணா பாருங்க. இல்ல 0-1-2 அப்படி வரும், பொறுமையா வெயிட் பண்ணலாம் நீங்க. நீங்க சாம்சங் மாதிரி அந்த இந்த கேம் இம்ப்ரூவ்மென்ட் 6-7-9 ஆயிடுச்சு இப்போ. பிளஸ் அப்படி அடுத்து எனக்கு இன்னொரு பாயிண்ட்டுமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல என்ன இருக்குன்னா, கோச் நீங்க டெஃபரெண்டா மாத்தி தான் வாங்கணும். அதுல கோச் நான் கேப்டன். ஏன்னா நீங்க 2 பேருமே உங்களுக்கு 3rd சீசன் இது, நாட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், 3rd சீசன் வரைக்கும் உங்களால சக்சஸ் முடியலன்னா எதர் கோச் டு பி சாக்ட் ஆர் கேப்டன் டு பி சேஞ்ச். லைக் மைண்ட் செட் மாத்தி ஆகணும் டீம்ல. கோச் நீங்க இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஃபிளெமினை போக வச்சு தோனியே கோச் ஆக்கலாம். திருப்பி தோனியை நம்பிதான் இந்த சிஎஸ்கே டீம் 18 இயர்ஸா இருக்கு. சோ தோனியுமே திருப்பி ட்ரஸ்ட் டவுன் பண்ணி திருப்பி அவர் ஃபிளெமினுக்கு பதிலாக தோனியை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அது ஒண்ணுமே தப்பே கிடையாது. அது நீங்க தோனியை தான் நம்பிட்டே இருக்கணும்னு நீங்க ஈகோ பார்க்காம தோனியை நம்பிடலாம், அதை கோச்சை மாத்திடலாம். 18 இயர்ஸா இன்னும் அது மாடர்ன் அப்ரோச் அவர் அடாப்ட் ஆகலையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஃபிளெமின் அது 2 மைண்ட் செட் ஒண்ணு சேரணும்ல. முன்னாடி தோனிக்கும் ஃபிளெமிங்க்கும் அந்த கிளியர் மைண்ட் செட் இருந்தது. இப்ப ஆனா கிளியர் டிஃபரன்ஸ் தெரியுது. ருத்துவோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் சம்திங், அவர் வச்சிருக்க ஐடியாஸ்க்கும் உங்களோட மேனேஜ்மெண்ட் பை ஃபிளெமிங் அவங்களோட ஐடியாஸ்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு கிளியர் கட் பிளான் இல்ல. முன்னாடி வந்து ரொம்ப நம்பிடுவாரு ஃபிளெமிங் வந்து தோனிய, ஆர் எதுவா வேணா இருக்கலாம் அது ரீசன். ஆனா நீங்க அது வெளியே தெரியக்கூடாது. உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் கேப்டனுக்கும் உள்ள ஒரு பாண்ட் வந்து நீங்க கிளியரா உங்களோட பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுலதான் இருக்கணும். அது முன்னாடியே பேசிட்டு கிளியரா இருக்கணும். எனக்கு என்னவோ அவங்க இவரை ரொம்ப சில ஐடியாஸ் திணிச்சு அது இவர் ஐடியாஸும் அது ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியாம அவங்க ஐடியாஸும் பண்ண முடியாம அவர் மாட்டிக்கிறாரோன்ற மாதிரி எனக்கு எங்கேயாவது சில பாயிண்ட் தோணுது அவர் ஃபீலிங் பவுலிங் அப்போ. ஆனா இந்த பவுலிங் லைன் வச்சு என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாலுமே நீங்க அடி வாங்குற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தோக்குற மேட்ச்ல இருந்து நீங்க என்ன எடுத்தாலுமே அது அந்த மாதிரி தான் தெரியும். மேபி அது அதுவா ரீசனா இருக்கலாம். பட் ஆனா பாக்கணும் நம்ம. ஆனா பிரசாந்த் வீருக்கு பவுலிங் கொடுக்காம இருக்கிறது காரணமே நான் ருத்துராஜ் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து கண்டிப்பா இஸ் நாட் அ கேப்டன் ஃபார் ஸ்பின்னர்ஸ். அது நமக்கு கண்டிப்பா நமக்கு தெரியும். 3rd சீசன் இது. அவங்களுக்கு 3 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் லாஸ்ட் சீசன் இருந்தாங்க, ஜடேஜா, அஸ்வின், நூர்.
அப்பயுமே அவங்களால 3 பேருக்கு சேர்த்து கூட 8 ஓவர்ஸ் கூட அவங்க போடாம இருந்தாங்க போன சீசன். ஸோ பிரசாந்த் வீருக்கும் பவுலிங் கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் ருத்ராஜ் இஸ் நாட் அ கேப்டன் ஃபார் ஸ்பின்னர்ஸ் தான். அதனாலதான் இந்த வாட்டி பேஸ் அட்டாக் கூட வந்திருக்காங்க. சோ நீங்க ஸ்பின்னர்ஸ் அகில் ஹுசேனும் டீம்ல ஆடாம இருக்கிறதுக்கு காரணம் ருத்ராஜ் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாரு ஸ்பின்னர்ஸ் போயிடுவாங்க அப்படின்னு. மத்தபடி எனக்கு இப்படி இல்லைன்னா நீங்க பவுலர்ஸ் ஆச்சு பெட்டர் பவுலர்ஸா எடுத்திருந்திருக்கலாம். நீங்க மிடில் ஆர்டருமே பாத்தீங்கன்னாலுமே அந்த 3 or 4 பிளேயர்ஸ் மிடில் ஆர்டர் பேட் தூபே இல்ல கார்த்திக் சர்மா பிரசாந்த் இவங்க மேலேயே நீங்க 50 odd crores கிட்ட போட்டிருந்தீங்க ஆப்ஷன்ல. நீங்க அது போறதுக்கு பதிலாக நல்ல ஒரு பேசர் எடுத்திருந்திருக்கலாம் டீப் டவுன்ல. மேட்ரெண்டி தவிர்த்து மேட்ரெண்டியுமே நாட் பேட் பவுலர்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஐபிஎல் அளவுக்குல எல்லா மேட்சும் 200+ போயிட்டு இருக்கு. சோ வி நீட் a really good bowler இந்த ஸ்டேஜ்ல. ருத்து வந்து ஏன் ஸ்பின் பவுலர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாருன்றதுக்கு வந்து இன்னொரு காரணம் என்னவா இருக்குன்னா, அவர் ஒரு ஸ்பின்னை வந்து அவர் பேட்டிங் ஈஸியா ஆடுறதுனால அவர் அந்த பேட்டர் மைண்ட் செட்ல கேப்டன்சி பண்றாருன்றதும் நம்ம யோசிக்கணும். அவரோட பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்லயே எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி திங்கிங்ல ஸ்பின்னர்ஸ் பிலீவ் பண்ண மாட்டாரோன்றது ஒரு இது இருக்கு, பாயிண்ட் இருக்கு. செகண்டரி இன்னைக்கு ஸ்பெஷல் மென்ஷன் டு தி ஆர்சிபி ஸ்பின்னரான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஸ்பின்னர் தான் ஒண்ணுதான். குருநாள் பாண்டியா ஸ்பின்னர் கிடையாது. 127 பவுன்சர் சிவம் துபேவோட அவர் பேஸ் அதிகம் இன்னைக்கு. 127 பவுன்சர் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட அதிக பவுன்சர் குருநாள் பாண்டியா தான் இறக்குறாரு. அதனால அவரை நீங்க வந்து ஸ்பின்னர் கேட்டகரியில இருந்து மாத்துங்க. ஸ்கில் தான் நீங்க அடிஷனல் ஸ்கில் தான். ஏன்னா இப்போ நடக்கிற T20 மேட்சஸ்ல நீங்க ஒரு ட்ரெடிஷனல் ஸ்பின்னரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடி வாங்குவீங்க. அது எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ்ட்ரா ஸ்கில் ஏதாவது வேணும். நீங்க அதே முன்னாடி மேட்ச் எடுத்துக்கோங்களேன். மணிமாறன் சித்தார்த் பாத்தீங்கன்னா ஒயிட் லைன்ல யாக்கர் போட்டு இருந்தாரு. 2-3 பால் கரெக்டா நெயில் பண்ணாரு. நீங்க அர்ஷ்துபேவுமே பாத்தீங்கன்னா ஒரு பால் இழுத்து போடுறாரு, ஒரு பால் டக்குன்னு உள்ள அடிக்கிறாரு. சோ அந்த மாதிரி நீங்க வெரைட்டிஸ் காட்டி தான் ஆகணும். அதுல இது ஒரு வெரைட்டி. இவரோட ஸ்பெஷாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். குருநாள் பாண்டியா ஸ்பெஷாலிட்டி அது ஈஸியா அடிக்கிற பால் இல்ல. நீங்க பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. குருநாள் பாண்டியாவோட ஸ்டாக் பால் பாத்தீங்கன்னா 90 to 95 90 to 95ல இருந்து 125 போடுறீங்க. நீங்க பேசர் போடுற ஸ்லோ பாலை விட இது டிஃபரன்ஸ் ஜாஸ்தி உங்களுக்கு. 30 km/hன்றது பெரிய டிஃபரன்ஸ். சோ அதை ஈஸியா உங்களால எடுக்க முடியாது அந்த டைம்ல. சோ அது அவர் பில்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. செகண்டரி அந்த ஸ்லிங்கர் ஒன்னும் போடுறாரு. வரும்போதே நல்லா குடிஞ்சு முட்டி எல்லாம் வளைச்சு ஓடி வந்து ஒரு ஸ்லிங்கர் ஒண்ணு போடுறாரு கேதார் ஜாதவ் மாதிரி. அதுவுமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளாட் அண்ட் லோவா வருது. சோ ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. பவுன்ஸ்லயும் வேரி ஆகுது உங்களுக்கு. பவுன்சர் போடும்போது அவரு நல்லா ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் செகண்ட் பவுன்ஸ் எல்லாம் போட்டாரு ஒரே ஓவர்ல. சோ அந்த இதுக்குமே நீங்க ஸ்லிங்கர் போடும்போது முட்டி லெவலுக்கு தான் வருது பால். சோ பவுன்ஸ் வேரி ஆகுது. சோ ஏதாவது ஒண்ணு பண்ணி அவரோட பிரசன்ஸ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காட்டினாரு. செகண்டரி ஸ்பெஷல் மென்ஷன் டு சுயா சர்மா. ஈவன் தோ கேம் அந்த டைம்ல முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலுமே ரொம்ப லேட்டா வந்தாரு. ஏன்னா தூபே ஆடிட்டு இருந்தாங்க. சுயா சர்மா கொண்டு வரல. இல்ல முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. 10வது ஓவர் 11வது ஓவர்ல இருந்து ஓவர் போடுறாரு. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க 100 ரன் கிட்ட அடிச்சிருக்காங்க. அந்த டயத்துல 4 ஓவர் போட்டு 21 ரன்ல முடிக்கிறதுன்றது பெரிய விஷயம் தான். இல்ல அவர் ஏன் வரலன்னா சிவம் துபே ஆடிட்டு இருந்தனால சுயா சர்மா கொண்டு வரல. அவங்க சிவம் துபே அவுட் ஆன உடனே அடுத்த ஓவரே சுயா சர்மா கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாலுமே அவரு பெர்ஃபெக்டா கிளீனா அவர் வேலையை பண்ணிட்டு போயிட்டாரு இன்னைக்கு. அங்கங்க உங்க ட்ரெடிஷனல் பவுலர்ஸ் ப்ரூவ் பண்ண முடியும். சோ இன்னைக்கு அதை காமிச்சாரு அவரு. 100 இன்னைக்கு அடி வாங்கினாரு. ஆனா இன்னைக்கு சுயா சர்மா பாருங்க, அவரு கரெக்டா அவர் லென்த்ல என்ன போடுவாரோ எப்பயும் போடுற லென்த் ஸ்டாக் பால போட்டுட்டு அவர் பாட்டி முடிச்சுட்டு போயிட்டாரு. இல்ல 100 என்ன பிரச்சனைனா அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் ஸ்பீடு போய்கிட்டே இருக்கு. 100 வந்து 100 102 103 அது மாதிரி போயிட்டே இருக்கப்போ உனக்கு டர்ன் கிடைக்க மாட்டேது. இன்னும் ஈஸியா இருக்கு அவங்க பேட்ஸ்மேனுக்கு அடிக்கிறதுக்கு. அது இது பண்ணாம ஸ்பீடா போட்டுட்டே இருக்காரு. இந்த பிரச்சனை தான். அது ஒண்ணு. சிஎஸ்கே பவுலிங்குமே நீங்க டெத் ஓவர் பாத்தீங்கன்னா எல்லாருமே பேஸ் ஆன் வச்சுதான் போட்டாங்க. 17th ஓவர்ல இருந்து எல்லாருமே பேஸ் ஆன். யாருமே கட்டர்ஸ் நடுவுல பேஸ் ஆஃப் எடுக்கிறது யாருமே போடல. கம்போஜா இருக்கட்டும், ஜேமி ஓட்டன் தள்ளிக்கிட்டே இருந்தாரு ஸ்லாட் பால் பேசல. 140 6 பாலுமே 140 தான். லைக் அந்த ஜேமி ஓட்டன் டேவிட்டுக்கு போட்டதெல்லாம். சோ அதுவுமே ஒரு எரர் தான். பேஸ் ஆஃப் எடுத்துடலாம். அங்க ருத்ராஜ் போய் பேசணும்னு சாம்சன் வந்து சொல்லணும். இது எதுவுமே ஒரு நடக்காம தான் லைக் இந்த டீம் ஓடிட்டு இருக்கு. பிளெமிங், எரிக்சன் எல்லாருமே ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க. இது எந்த வகையில இந்த டீம் இன்னும் கேரி ஃபார்வர்ட் அவங்கன்னா நீங்க பிரீவிஸ் இல்ல MS தோனி இல்லைன்னு குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே பேட்டிங் தான். பேட்டிங் உங்களுக்கு ஸ்டெப் அப் பண்ணுது 2 மேட்சா. சோ பவுலிங் தான் உங்களுக்கு கைவிட்டு இருக்கு. இப்போ பவுலிங்க்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? பவுலிங்க்கும் பிரீவிஸ் வந்தாதான் நடக்கும்னா அதெல்லாம் லைக் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அது அப்புறம் அதே மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன் டு சர்ஃப்ராஸ் கான். அந்த இன்னிங்ஸ் இல்லைன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஈஸியா 150 ஆல் அவுட் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் இன்னிங்ஸ் அதுவும் இன்சைட் த பவர் பிளேலயே 50 அடிச்சிருக்காரு. சோ நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். பவர் பிளே ஓபனர்ஸ் அதர் தென் ஓபனர்ஸ் வந்து
பவர் பிளேலயே 50 அடிக்கிறது வந்து இதுதான் 7th டைமா. அதுல 4 சிஎஸ்கே பேட்ஸ்மேன் இருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஓபனர் இல்லாம வந்து ஆடுறவன் சீக்கிரம் வந்துடுறீங்களா என்னன்னு புரியல. சீக்கிரம் விளையாடுவீங்க. இல்ல அவங்க வந்து இந்த மும்பையோட ஆடும்போது அந்த ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஜான்சன், மிச்சல் ஜான்சன் போலாரு பட்டுன்னு அவுட் ஆவாங்க. அது மாதிரி நிறைய மேட்ச் இருக்கு. அவங்க பவர் ஒரு முதல் 3 ஓவர்லயே 2 விக்கெட் 3 விக்கெட் எல்லாம் போற மாதிரி. ஆனா அந்த 4 வாட்டில 2-3 வாட்டி ரைனாவே அடிச்சிருப்பாரு எப்படி இருந்தாலும். ஏன்னா ரைனா தவிர்த்து எனக்கு டக்குனு வேற ஞாபகம் இல்லை. வேற யாரு பவர் பிளேலயே 50 அடிப்பாங்க அந்த டீமுக்குன்னு. ஆனா எக்ஸலன்ட் கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் அது. நல்லா அட்டாக் பண்ணாரு பவர் பிளேல. எல்லாம் ஆல் ஓவர் த கிரவுண்ட் அட்டாக் பண்ணனால அவங்க ஆர்சிபி அந்த டைம்ல என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், கொஞ்சம் சென்சிபிளா ஒரு 2 பால் குணால் பாண்டியா பார்த்துட்டு ஆடி இருந்தீங்கன்னா பிரஷர் நீங்க அவங்க மேல போட்டுக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல பிரஷர் ஆர்சிபி மேலதான் இருந்தது. 3 விக்கெட் விட்டு இருந்தாலுமே உங்க பவர் பிளே ஸ்கோர் பாருங்களேன், 70 சம்திங் நினைக்கிறேன், 70 பிளஸ். சோ நீங்க ஆன் பார்ல தான் இருக்கீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி போயிருந்தீங்கன்னா நீங்க இன்னும் பிரஷர் போட்டுக்கலாம் ஆர்சிபி மேல. அந்த மாதிரி குட்டி குட்டி டிசிஷன் தான். சரி, அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அவரோட 50 அந்த அட்டாக்கிங் ஸ்கில்ஸ் மூலியமா தான் வந்திருக்கு. ஆனா நீங்க அடிச்சதெல்லாம் பேசுற ஒரு ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் டைம் வராருன்னும் போது கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு அந்த டைம்ல. சோ அந்த மாதிரி குட்டி குட்டி டிசிஷன் தான். பட் ஆனா எக்ஸலன்ட் இன்னிங்ஸ் அது. நம்ம அந்த 50யுமே கிட்டத்தட்ட அடிச்சு எல்லாமே 35 or 38 ரன்ஸ் ஃபுல்லாவுமே அந்த ஷார்ட் டெலிவரிஸ் தான். ஷார்ட் டெலிவரிஸ் அந்த ஸ்கொயர் லெக்லயே அடிச்சிருப்பாரு 25 ஆடு கிட்ட. ஆனா இவங்களுமே அங்க ஒரு ஃபீல்டரை வைக்காமலே போட்டு இருந்திருப்பாங்க. ஆங்கிள் இன் பண்றாங்க, ஸ்டெம்புக்குள்ள போடுறாங்க, டீப் ஸ்கொயர் லெக் வச்சு ஃபைன் லெக் வச்சு போட்டு இருந்திருக்கலாம். அவங்க நான் பண்ண மாட்டேன், தேர்ட் மேன் தான் வச்சு போடுவேன். அவங்க போட்டதெல்லாம் அங்கேயோ 25 ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க சர்ஃபராஸ் கானுக்கு. அதுவுமே ஒரு பிளண்டர் பண்ணாரு ரஜத் பட்டிதார். இல்ல அது நான் பிளண்டர்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது சர்ஃபராஸ் கானோட ஸ்கில் தான். நீங்க போன மேட்ச் பாத்தீங்கன்னா தேர்ட் மேன் இல்லாம போட்டாரு, 3-4 பவுண்டரி அடிச்சாரு. நீங்க ஃபைனல் இல்லாம போட்டீங்கன்னா வந்து ரேம்ப் ஆடிடுவாரு ஈஸியா. சோ அவர் ஆல் ஓவர் த கிரவுண்ட் ஆடுறதுனால பவர் பிளேலே வரனால உங்களுக்கு ஒரு 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 செட்டில்டு இதுவோட உங்களால பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அது அதான் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா 25 ரன் கிட்ட அங்கேயே அடிச்சாரு அதே ஓவர்ல, டஃபி ஓவர் நினைக்கிறாரு. அதான் அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் வந்து டெத்துல வந்து திரும்ப கொண்டுறப்போ வழக்கம் போல 2-3 விக்கெட்டை போட்டு 200 விக்கெட் எடுத்து சகலுக்கு அப்புறம் ஐபிஎல் 200 விக்கெட் எடுத்த பவுலரா மாறிட்டாரு. வந்து ஐபிஎல்ல வந்து 200 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் மென்ஷன், செகண்ட் பவுலர் டு ரீச் 200 விக்கெட்ஸ் இன் தி ஐபிஎல் ஆஃப்டர் யுசி சஹல். சோ அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. இப்பயுமே 135, 136, 137 ஈஸியா கிளாக் பண்றாரு. நீங்க லாங் டேர்முக்கு வேண்டாம்னு யோசிச்சு ஏதாவது ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு யோசிச்சு எடுக்கிறீங்கன்னா இந்தியன் டீம் இப்ப கூட டோர் அவருக்கு ஓபன்ல தான். ஆனா செலக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரை பாக்குறதுல இருந்து ஷமில இருந்தே அவங்க தாண்டிட்டாங்க. சோ ஆனா ஈவன் நவ் இந்தியாவுக்கு போடுற ஸ்பெல் இன்னிங்ஸ் மாதிரி தான் அவரோட ஸ்பெல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. வேற ஏதாவது சிஎஸ்கே இப்ப நீ ருத்ராஜ் டாஸ் ஜெயிக்கணும் எதிர்பார்ப்பியா, நான் டாஸ் ஜெயிக்க கூடாது எதிர்பார்ப்பியா? ருத்ராஜ் நீ பேக் பண்ண போறேன்னா இல்ல, இந்த பேட்டிங் இந்த பவுலிங் வச்சு உங்களால கண்டிப்பா நீங்க டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. நீங்க எவ்வளவு ரன் இருந்தாலும் கொடுத்துருவீங்க. சோ எனக்கு தெரிஞ்சு எய்தர் இந்த பவுலிங் சில சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் பவுலிங் போயிட்டு இன்னைக்கு ஆடின மாதிரி 250 கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் சேஸ் பண்ண போறேன்னு ஆடி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்த சேஞ்சஸ் என்னன்னா ஜேமி ஓவர்டன் சேஞ்ச் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நான் பிரசாந்த் வீர் பதில் அகில் ஹுசைன் சேஞ்ச் எதிர்பார்த்தேன். சோ அது நடக்கலனாலும் குர்ஜப்னீத் ஆடுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு. குர்ஜப்னீத் வந்திருந்தா இந்த கேம் வின் பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்லல. ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் டு தி இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ். நீங்க அதே தான் உங்களுக்கு ஃபாரினரும் பண்றாங்கன்னா நீங்க இந்தியன் பிளேயர்ஸ் ஆட வச்சு அவங்க என்ன கமாடிட்டி உங்களுக்கு என்ன கொண்டு வராங்க உங்க கேமுக்குள்ளன்றது பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது கொடுக்கலாம். நான் நம்ம அப்ப பேசின மாதிரி பிரசாந்த் வீருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காத மாதிரி தான். நீங்க 14 crores கொடுத்து எடுத்து அவர் என்ன நீங்க ஃபர்ஸ்ட் பில் பண்ணப்ப என்ன பண்ணீங்க? அவர் 14 crores கொடுத்து ஆக்ஷன்ல எடுத்துட்டு ரவீந்திர ஜடேஜாக்கான ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் உனக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி எடுத்தீங்க. ஆனா அவருக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல பால்ல. நீங்க கொடுக்காம நீங்க எப்படி அவரு இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க அடுத்த மேட்ச் அந்த டீமோட மைண்ட் செட் யோசிங்க. இப்ப டெவால் பிரேவ்ஸ் வராருன்னே வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து கார்த்திக் சர்மா உட்கார வச்சு டெவால் பிரேவ்ஸ் ஆடுவீங்க. கார்த்திக் சர்மாவோட மைண்ட் செட் என்ன இருக்கும்? இன்னைக்கு அவருக்கு வேற ஆப்ஷனே இல்ல, இன்னைக்கு அடிச்சுதான் ஆகணும்ன்ற ஆப்ஷன் தான். அப்பயும் ஒரு 6 அடிச்சாரு, 3 பால்ல 6 ரன் அடிச்சிருக்காரு. சோ அவர் மைண்ட் செட் என்ன இருக்கும்? இப்ப நம்மளுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியலையே. இப்போ 14 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. அவருக்கு இன்னைக்கு இதுக்கு மேல பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா அடுத்து ஐபிஎல்லே அவர் இருப்பாரான்றது டவுட் தான். இவங்க 14 crores பெரிய பர்ஸ் நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆக்ஷன்ல நாங்க திருப்பி தேட போறோம்ன்ற மாதிரி இறங்குவாங்க.
வேற டீம் வந்து அவர் சரியா பெர்ஃபார்மே பண்ணல, 14 crores கொடுத்து எடுத்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணல, நாங்க ஏன் எடுக்கணும்னு யோசிச்சு அவர் அடுத்த ஐபிஎல் ஆக்ஷன்ல சான்ஸே கொடுக்காம போற லெவல் ஆயிடும். சோ நீங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் இவ்வளவு ப்ரெஷர் பண்ணக்கூடாது, அதுதான் என் பாயிண்ட். பிரசாந்த் வீருமே நீங்க அகில் ஹுசைன் இப்ப ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரசாந்த் வீரை தூக்கிட்டு பிரசாந்த் வீரை வந்து ஒரு ஆல்ரவுண்டரா மத்த டீம் பார்க்கவே மாட்டாங்க. இதுக்கு மேல நீங்க அவருக்கு பவுலிங்கே கொடுக்கல, இந்த டோர்னமெண்ட்ல கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. சோ ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷனா பாக்கலன்னா நீங்க அடிஷனலா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்ற மைண்ட் செட் வந்துட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு யாருமே எடுக்க மாட்டீங்க அடுத்த ஐபிஎல்ல. சோ நீங்க இந்த இந்த 2 யங்ஸ்டர்ஸோட ஒரு கரியரே முடிக்கிற சுச்சுவேஷனும் இருக்குது. நீங்க அதையும் மைண்ட் செட் கொஞ்சம் வச்சு யோசிச்சு பிளான் பண்ணணும். செகண்டரி நீங்க கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், சர்ஃப்ராஸ் கான் எடுத்துட்டு நீங்க பினிஷர் அட் தி டாப் ஆஃப் தி கேம்ல சொல்றேன், தோனி இருந்தா தோனி ஆடி இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. சோ நீங்க எய்தர் இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஆடி இருக்க முடியும் எப்படி மேக்ஸிமம் பாத்துருந்தாலுமே, ஏன்னா டெவால் பிரேவிஸ் மிடில் ஆடிடுவார். நீங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன் 14 crores பிளஸ் சர்ஃப்ராஸ் கான் அவ்வளவு பெரிய அமௌண்ட் அங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்றதும் எனக்கு கொஸ்டின் மார்க்கா தான் இருந்தது. ஜாக் ஃபோக்ஸ் ஆர் மேட் ஷாட் யார் ஆடினாலுமே எனக்கு அந்த ஸ்பாட்டுக்கு தெரியல. நீங்க ஹோல்டருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கலாம். அதுதான் நம்ம அப்பயும் பேசணும் ஆக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பத்தி பேசும்போது. உங்களுக்கு எங்க லேக் ஆகுது, ஜடேஜா இல்ல, பினிஷர் இல்ல, ஒரு பவுலரும் மிஸ் பண்றீங்க. அப்போ நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் தான் போகணும். அந்த ஆல்ரவுண்டர்னு சொல்லி எடுத்தவருக்கும் பவுலிங் கொடுக்க மாட்டீங்க. நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. அவங்க அதை ஈஸியா ஃபில் பண்ணலாம், ஆனா அவங்க பண்ண மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட்ல ஆடுற மாதிரி இருக்கு. ஆமா அதேதான். நான் அதான் ஆக்ஷன் சொன்னா டேவிட் மில்லர் தான் பேஸ் பிரைஸ் ஸ்டீல், அதெல்லாம் டிசிக்கு அதையும் விட்டாங்க அவங்க பினிஷர் இல்லைன்னு நினைக்கிறப்போ. சாம்சன் இவங்க ஸ்டில்லாம் பேக் பண்றது ஜடேஜா கொடுத்துருக்க கூடாது, ஜடேஜா வச்சுட்டு சாம்சன் ஆக்ஷன்ல இருந்தே எடுத்திருக்கலாம். ஏன்னா எவிடென்டா தெரியும் கேகே கிரீன் எடுக்க போறாங்க, 25 crores கொடுத்து எடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் கேகேஆரும் சிஎஸ்கே எடுப்போம் சேமா இருந்திருக்கும். ஸோ சாம்சங் போற ஆப்ஷன் இவங்க 2 பேர் மட்டும் தான். கேகேஆர் நிறைய பிளேஸ் ஃபில் இன் பண்ணும். ஸோ ஆப்வியஸா கேகேஆர்னால 25 crores போயிருக்க முடியாது. இங்க 2 பேரும் வந்திருப்பாங்க, லைன் அப் நல்லா செட் ஆயிருந்திருக்கும். இங்க அதுல ஒரு பிளண்டர் பண்ணாங்க. ஜடேஜா இருந்திருந்தாலுமே லைக் கண்டிப்பா அவர் இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு மட்டும்தான் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இவங்களை போடுற மாதிரி 13 per over அவர் போட மாட்டாரு கண்டிப்பா. அவர்கிட்டயும் சரக்கு இருக்கு, 4 overs லெஸ் தென் 10 கண்டிப்பா போட்டிருப்பாரு. நீங்க ஜடேஜா கொடுத்தாதான் நான் சாம்சங் கொடுப்பேன்ற மைண்ட் செட்ல ஆர்ஆர் இருந்தாங்க அப்போ. சோ நம்ம அது அந்த லெவலுக்கு பேச முடியாது. இவங்க அந்த டைம்ல வேற ஆப்ஷன் இல்லாம போய் அது எனேபிள் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிச்சு ஜடேஜா வாய்டை வந்து ஃபில் பண்ணி ஆகணும்ன்றது. சோ அதை நீங்க 14 crores பெரிய அமௌண்ட்ன்ற நான் நீங்க அந்த பிளேயரை நான் கம்மி பண்ணி நம்ம பேசல. நம்ம பாயிண்ட் அதுதான், அது புரிஞ்சுக்கோங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னா நீ அந்த வாய்டை ஃபில் பண்ணணும்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஒரு ஃப்ரெஷர் ஆர் லோக்கல் கமோடிட்டி எடுத்தா ஓகே. நீங்க 2 பேருக்குமே 14 கொடுத்துட்டு நீங்க நம்ம பாயிண்ட் என்னன்னா தோனி ஆடுறாரு, டெவால் பிரேவிஸ் ஆடுறாருன்னா நீங்க 2 பேருமே ஆடவே முடியாது இப்போ. சோ நீங்க அந்த 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 அமௌண்ட் ஃபுல்லா வேஸ்ட். நீங்க எனக்கு தெரிஞ்சு ஹோல்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்டா போயிருக்கலாம். ஈவன் தோ நீங்க வந்து ஒரு மில்லருக்கு போலனாலுமே உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பினிஷர் வேணும்னா நீங்க ஹோல்டருக்கு போயிருக்கலாமே. ஹோல்டர் 7 crores ஈஸியா எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க அந்த அமௌண்ட்டுக்கு உங்ககிட்ட பர்ஸ் இருந்தது, அதுதான். சோ அந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் அதெல்லாம் உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிச்சு. பத்திரானா ரிலீஸ் பண்ணிட்டீங்க, சோ டெத் பவுலிங் இல்ல, நேத்தன் எலிஸ் மட்டும் தான். நேத்தன் எலிஸ் வந்திருந்தாலுமே உங்களுக்கு இன்னொரு டெத் பவுலர் வேணும்ல, அதர் ரெண்டுக்கு ஒரு டெத் பவுலர் யோசிச்சு தானே ஆகணும். சோ நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க, அங்கே உங்களுக்கு ஆக்ஷன்ல மிஸ் ஆயிடுச்சு. சோ அதை இப்ப ஈடு கட்டுறதுக்கு என்ன பண்றது தெரியல. கரெக்டா உங்களுக்கு டெவால் பிரேவிஸும் இல்ல, எம்எஸ் தோனியும் இன்ஜுரி, இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. சரி யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குறீங்க, சரி யங்ஸ்டர்ஸ் இறங்கி ஆடுங்கன்னா அவங்களே பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டீங்க. நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. அது எனக்கு தெரியல, போக போக அது ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம நம்புவோம். ஆனா கரெக்ட். ஆனா உருவில் பட்டேலுக்கு இவங்க ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா டீமும் பாத்தீங்கன்னா இப்ப எம்ஐ பாத்தீங்கன்னா டிகாக் உள்ள வந்தாலுமே ரிக்கில்ட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா போன சீசன் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கா, நான் ரிக்கில்டன் சான்ஸ் தரேன். அதே மாதிரிதான் டிசியுமே எனக்கு சமீர் ரிஸ்வி நல்லா பினிஷ் பண்ணி கொடுத்தான் போன சீசன், சமீர் ரிஸ்விக்கு ஒரு ரோப் கொடுக்குறேன். அசுதோஷ் சர்மா தாண்டி சமீர் ரிஸ்வி கொடுத்தாங்க. அது எத்தனை டீம் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சமீர் ரிஸ்வி பண்ணாங்க, சமீர் ரிஸ்வினாலதான் இப்ப 2 மேட்ச் ஜெயிச்சாங்க டிசி. ஆனா இவங்க வந்து உருவில் பட்டேல் லாஸ்ட் சீசன் பேக் எண்ட்ல நல்லா அடிச்சிருப்பாரு. ஹெவி எல்லா மேட்சுமே 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல முடிச்சிருப்பாரு. 13 balls 35 அந்த மாதிரி அடிச்சாரு. அவரே இப்போதைக்கு டொமஸ்டிக் சீசன் அவருக்கு நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ற மாதிரி இல்ல. அவரையுமே ஆட விடலாம். நீங்க பிரசாந்த் வீர பேட்டரா ஆட வைக்கிறதுக்கு ஒண்ணு உருவில் பற்ற பேட்டரா ஆட வைக்கலாம், பியூர் பவுலர் ஆட வைக்கலாம். பிரசாந்த் வீர அது 7ல தேவே இல்ல அந்த ஸ்பாட்டுக்கு அவரு. சோ எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான். நிறைய சேஞ்சஸ், கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாமே சிஎஸ்கே லைன் அப்ல இருக்கு. சோ அவங்க எந்த லெவலுக்கு இத சீக்கிரமா ரெகக்னைஸ் பண்ணி அவங்களோட 11 or 12 கொண்டு வராங்களோ
அவ்வளோ சீக்கிரம் டோர்னமெண்ட்டுக்கு நல்லது. ஏன்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் வந்து இந்த வாட்டியுமே ரொம்ப கீழே முடிச்சாங்கன்னா அது டோர்னமெண்ட்டுக்கு நல்லது இல்ல என்னை பொறுத்த வரைக்கும். சோ இப்போ நீங்க பாக்குறீங்க, நீங்க கேகேஆர் பவுலிங் லைன் அப்ப நம்ம எவ்வளவு கலாச்சமோ அந்த லெவலுக்கு தான் சிஎஸ்கேவும் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா. எஸ்ஆர்ஹெச் ஏதோ அவங்க பவுலிங் வச்சு அவங்க ஓரளவுக்கு அண்டர் பெர்ஃபார்ம்டு டீமா இருந்தாலுமே பவுலிங்ல அவங்க ஓரளவுக்கு அதை யூஸ் பண்றாங்க. சோ அது நீங்க பண்ணி ஆகணும். நீங்க இல்லைன்னா கண்டிப்பா கேகேஆரோட கீழே தான் முடிக்கிற சுச்சுவேஷன் ஆயிடும். நீங்க சீக்கிரமா உங்க லைனப்போ ஒரு காம்பினேஷன் செட் பண்ணிட்டு அதை பேக் பண்ணி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ரொம்ப கீழே முடிக்கிற நிலைமை வந்துடும் நினைக்கிறேன். இதுல வந்து நாங்க கிட்டத்தட்ட எல்லாருமே சிஎஸ்கே வந்து டாப் 4 வேற குவாலிஃபை ஆகும்னு நம்பிட்டு இருந்தோம். பட் ஆமா, நான் சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிடுவாங்க, ஆர்சிபி ஆட மாட்டாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா ஆப்போசிட்டா நடக்கும் போல. இப்போ அதுதான் ரைவல்ரி வேற பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரே மேட்ச் தான் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி இந்த சீசனுக்கு. சோ இப்போ ஆர்சிபி தான். இப்போ இன்னொரு மேட்ச் வருமானு தெரியல. இன்னொரு மேட்ச் கண்டிப்பா வராதுதான் என்ன நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோ ப்ரிவியூல இருந்து மீண்டும் சந்திக்கிறோம். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்